பரபரப்பான அரசியல் சூழலை என்டிஏ கூட்டணியில் நாளுக்கு நாளான பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. எப்பொழுது என்டிஏ கூட்டணியில் உறுதி செய்யப்பட்ட இறுதி முடிவுகள் வெளிவரும் என்ற மாதிரியான எதிர்நோக்குகள் இருக்கிற நிலையில் வருகிற 21ஆம் தேதி 22, 23 ஆகிய 3 நாட்களில் பல்வேறு விஷயங்களை முடிவு செய்வதற்கான தீவிர பணிகளை மேற்கொண்டிருக்காங்க என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணியில் சில கட்சிகள் ஏற்கனவே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற நிலையிலும் புதிதாக சில கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான தொடர் வேலைகளும் நடைபெற்று வருகிற நிலையில் என்டிஏ கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியாக மாற்றுவதற்கான முனைப்பினுடைய வாயிலாக தேர்தல் மேலிட பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை பொறுப்பில் நியமிச்சிருந்தாங்க. வருகிற 21ஆம் தேதி பியூஷ் கோயல் சென்னை வருகிறார். அப்பொழுது என்டிஏ கூட்டணியிலே ஏற்கனவே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக, அதே போல பாமகவுடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக உறுப்பினர் குழுவினர், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே டிடிவி தினகரன் தலைமையில் இருக்கிற அமமுக கட்சியும் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதாக பேச்சு அடிபட்டது. எனவே தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் என்டிஏ கூட்டணி சார்பில் பிரம்மாண்டமான சென்னையை தாண்டி மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த கூட்டமானது 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வாங்க. பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் பங்கேற்பாங்க என்பதான அறிவிப்புகள் வந்திருக்கிறது. வருகிற 23ஆம் தேதி பிறகு என்டிஏ கூட்டணி வலிமைக்குரிய கூட்டணியாக தன்னை அடையாளப்படுத்தி இன்னும் பல புதிய முகங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி தேர்தல் களத்தில் வெற்றிக்கான வியூகத்தை வகுத்துவிடும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது.